ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பஞ்ச் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேற்று சுகர் பீட் ஸ்டிச் பண்ணோம்ல, அதுக்கு எப்படி நாட் போட்டு எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. எல்லா பீட்ஸுக்குமே நம்ம மிஷின் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளவுஸ்லேயும் அதையே கொடுக்கலாம். நம்மளுக்கு வர்ற கஸ்டமர் நைலான் த்ரெட்டில் போட்டு கொடுங்கன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் நைலான் த்ரெட்டில் பீட் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நான் நார்மல் த்ரெட்டில் போடுறதே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃப்ரேம்க்கு அடியில் கொடுத்துட்டு எப்பயும் போல் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. பஞ்ச் பீடு வாங்கும்போது டல் கோல்டு பீடாக வாங்கிக்கோங்க. ரொம்ப எல்லோ கலராக இருக்கிற மாதிரிலாம் வாங்காதீங்க. ரொம்ப பளிச்சுன்னு இருக்க மாதிரி வாங்கினீங்கன்னா அது சீக்கிரமாகவே கருத்துரும். இந்த மாதிரி பஞ்சு பீடா வாங்கும்போது கையில் நல்லா இப்படி மாதிரி தடவி பாருங்கள். கையில் எல்லோவா இல்லை ஒரு மாதிரி இந்த ஜீனா மாதிரிலாம் ஒட்டுதான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் ஒட்டுச்சுன்னா அதை வாங்காதீங்க. கொஞ்சம் லோவாக இருந்தாலும் டல் கோல்டு லோனா குவாலிட்டி லோ இல்லை, பார்க்குறதுக்கு கொஞ்சம் லோ மாதிரி தெரியும். டல் கோல்டு பீடு வாங்கினீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு கருக்காகவும் நல்லாயிருக்கும். ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி வாங்கினா அது சீக்கிரமே கருத்துடும். நான் இப்போ 3mm பஞ்ச் பீடு எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் லோட் பண்ணுற மாதிரி பஞ்ச் பீடு லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரமாகும். பஞ்ச் பீடை இந்த மாதிரி த்ரெட்டுக்குள்ளே இருக்கிறப்பயே இந்த மாதிரி நீடில் விட்டு லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் ஸ்டிச் பண்ணுற நீடிலில் பண்ணிங்கன்னா நிறையா பீட்ஸ் லோட் ஆகும். பஞ்ச் பீடு ஒவ்வொரு பீட்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நார்மல் ஒவ்வொரு பஞ்ச் பீடாக தள்ளிட்டு த்ரெட்டை ஊசியை கீழே விட்டு த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு நாட்டு போட்டுருங்க. சேம் அதே தான் சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண மாதிரி தான். சுகர் பீட்ஸ் 2 பீடாக கொடுப்போம். இந்த ஆன்டிக் பீட் பஞ்ச் பீட்னு சொல்லலாம். இது நான் 3mm பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 2mm 4mm எல்லாம் இருக்குது. நீங்கள் 4mm வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். 5mm 6mmலாம் போகாதீங்க. அது கழுத்தில் மணி போடுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ எண்டு நாட்டு போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரியும் கொடுக்கலாம். நம்ம ப்ளவுஸில் கொடுக்கும்போது அவுட்லைன் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அடுத்த மாதிரி ஆன்டிக் பீட் கொடுத்து மறுபடியும் சுகர் பீட்ஸ் கொடுத்தோன்னா நல்லா ஹெவி பார்டர் மாதிரி தெரியும். இல்லைன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு ஆன்டிக் பீட் சுகர் பீட்ஸ், ஆன்டிக் பீட் சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ப்ளவுஸில் கீழே பார்டருக்கு கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரியும் இந்த டிசைனை நம்ம ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஒரு ஆன்டிக் பீட் கொடுத்துட்டு 2 சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் ஒன்று கொடுங்க. ப்ளவுஸோட ஸ்லீவில் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி லைன் கொடுத்தோம்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இதை விட வேறு எதை மாதிரி டிசைன் தோணுனாலும் அதுவும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களை ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த குரூப்பில் கேளுங்க. இல்லை குரூப்பில் சேராமல் நான் இதே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேனாலும் ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்களேன். சுகர் பீட்ஸுக்கும் ஆன்டிக் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கும் வெறும் ஆன்டிக் பீடு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும். நல்லா தெரியுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதே மாதிரி நீங்களும் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.